இது பச்சரிசி மாவு சோப்பு. பச்சரிசி மாவில் செஞ்ச சோப்பு. இது முகத்துக்கு போட்டால் நல்ல கலர் கொடுக்கும். ஸ்கின் ஒயிட்டிங் சோப்பு இது. இது வந்து பச்சரிசி மாவு, கசகசா இந்த மாதிரி நிறையா ஸ்கின்னுக்கு எது ஒயிட்டின் பிடிக்கோ, ஒயிட்டு இந்த கரும்புள்ளி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து நல்ல சரியாகும். இந்த சோப் போட்டு குளிச்சிங்கன்னா. ஆனால் இந்த சோப்பை 40 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும். 40 நாள் கழித்து தான் இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கேன். சோப், ஃபேஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சு நேச்சுரலாக செய்கிற மாதிரி. அது வந்து உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனால் கிளாசிக் சோடா வச்சு பண்ணுறது. ஆமாம், இது நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயிலு, இந்த மாதிரி பாதாம் ஆயிலு இந்த மாதிரி ஊற்றி தான் இந்த சோப்பு பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இது 40 நாள் அப்படி காத்தோட்டமான இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடான்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, அதோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும். அடுத்து நம்மள்கிட்ட தேங்காய் என்ன பொருள் போட்டோமோ அது மட்டும்தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய், பாசிப்பயிறு, பச்சரிசி மாவு, இந்த மாதிரி கசகசா இந்த மாதிரி உள்ள இது மட்டும்தான் இருக்கும். மீதி காஸ்டிக் சோடா எஃபெக்ட்லாம் போயிடும். நல்லது.